இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. முதல்ல நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அதற்கான ஒரு அப்ரூவல் கிடைக்கும். லாபம் மிகுதியாக இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் உச்சபலம் பெற்று சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் 10லிருந்து 11ஆம் இடத்திற்கு ஒவ்வொரு கிரகங்களாக வரப்போகின்றது. அதனுடைய ஆரம்பம் இந்த வாரத்தில் நடக்கின்றது. அதனால உங்களுடைய வேலை நல்லா இருக்கும். அந்த வேலையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாப ஆதாயம், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்க, வேலை மாற்றம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. மண் சம்பந்தமான யோகம், மண் மனை யோகம்னு சொல்லுவோம். அந்த யோகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க இப்போ உத்தியோகத்திற்கான முயற்சி, அந்த உத்தியோகத்தில் பலன் கிடைக்கிறதுக்கான முயற்சி இதை செய்யலாம். சொத்து வாங்குறது, அதுல மண் வாங்குறது, பிளாட் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தா இந்த வாரத்துல தாராளமாக நீங்க செய்யலாம். உடன் பிறந்தவர்கள் தங்களுடைய பூர்வீக சொத்தை பாகப்பிரிவினை செய்து கொள்ளணும்னு சொன்னா அது ரொம்ப சுமூகமா இருக்கும். எந்த விஷயமும் யாருக்கும் மன கஷ்டம் இல்லாம, குறை இல்லாம, பிரச்சனை இல்லாம சுமூகமாக நடக்கும். இது எல்லாவற்றையுமே இந்த வாரத்துல நீங்க செய்யலாம். இந்த வாரமே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வாரமாக அமையப்போகுது. சார், லாபம் மிகுதியாக கிடைக்கக்கூடிய வாரம்னு சொல்லி மேஷ ராசியினருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரத்துல கொடுத்து வைத்தவர்களாக, பாக்கியசாலிகளாக இருக்க போறீங்க. ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானத்துல நட்பு வீட்டுல இருக்கார். அந்த ஒன்றே போதுமானது. அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். என்ன பலன் சொன்னா, இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளையும் நீங்க உற்சாகமா தொடங்குவீங்க. வேலை பலம் அதிகமா இருந்தா கூட அதை பத்தின ஒரு கவலையே இருக்காது. இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்ற அந்த பொறுப்பு தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதை நல்லபடியா செய்து நல்ல பேர் வாங்குவீங்க. படிக்கிறதுல எந்த பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதோ அதற்கு நல்ல ஒரு டீச்சர் இப்போ கிடைப்பாங்க உங்களுக்கு. ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் போறதுக்கு, அல்லது உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானம், அதுல குறிப்பா அக்கா இருக்காங்க, ஒரு தம்பி ஒரு தங்கை இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய படிப்புக்கு அவர்களுடைய உதவி கிடைக்கும். என்ன படிக்கலாம் அப்படின்றத அக்காவோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படிப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கலாம். எந்த கண்ட்ரிக்கு போகலாம், எந்த டைரக்ஷன்ல போகலாம், எது சாதகமா இருக்கும், எங்க போனா படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, எங்க போனா படிச்சு அப்படியே வேலை கிடைச்சு அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க தீர்மானம் பண்ணலாம். இதற்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்ணும்போது குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருந்தாதான் கிடைக்கும்ன்ற விஷயங்கள் இந்த வாரத்துல சாதகமா இருக்கும். சார், ரிஷப ராசினர் இந்த வாரம் எப்படி செயல்பட்டா சாதகமா அமையும்ன்றத ரொம்ப அழகாவே நேயர்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானம் வலுத்து இருந்தது. 8ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு வேலை பலு இருந்திருக்கும். நிறைய பிரயாணங்கள், டிராவல் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பணம் நிறைய செலவாகி இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணி வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். இப்போ உங்களுக்கு நேரடியாகவே நற்பலன் தரக்கூடிய நேரம் வருகிறது. இந்த வாரத்தில் தொடக்கம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்குற இந்த வாரத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதி இரவு உங்களுடைய ராசியாதிபதியா இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு வரார். ராகுவோடு சேர்ந்து இருந்து ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறுகிறார். அதனால உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயத்துல நீங்க அதை தள்ளி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் குழப்பமா இருக்கு, ஏதாவது சில விஷயங்களை முடிவு எடுக்கணும், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சரியா இருக்கும். மாமன் வழியில ஒரு பொண்ணு இருக்காங்க,
அப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற ஒரு ப்ரொபோசல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த வாரத்துல தாராளமாக நீங்க முடிவெடுக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு பிறந்த ஊர்ல கிராம பகுதியில் இருக்கிறீங்கன்னு சொன்னா அக்கா வழியிலயோ இல்ல அம்மா வழியிலயோ உங்களுக்கு மாமா இருக்காங்க, அவங்க ஒரு நகர் பகுதியில் இருக்காங்கன்னா அங்க போய் தங்கி இருந்து படிக்கலாம், வேலை பார்க்கலாம், அவங்க பிசினஸே நம்ம கத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட நீங்க முடிவெடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்துல பலன் தரும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். கணபதி மயிலாடுதுறையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 1/6/1999 காலை 9:40 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு வீட்டில் பெண் பார்க்கிறார்கள், எவ்வளவு தேடியும் வரன் அமையவில்லை, எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் தனுர் ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் கடக லக்னமாக இருக்கு. முதல்ல இவர் ஜாதகர் ஒரு ஆண். மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூல நட்சத்திரம் திருமணத்திற்கு பார்க்கும்போது மாமனாருக்கு ஆகுமா ஆகாதான்னு சொல்லி நிறைய பேர் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போதே எதுக்கு ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தள்ளி வைக்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதில் ஆண்களுக்கு அது போல் தோஷம் சொல்லப்படவே இல்லை. பெண்களுக்கு தோஷம் சொல்லப்பட்டிருந்தா கூட அது முழுமையாக கிடையாது. எந்த பாதம் அப்படின்ற ஒன்று இருக்கும். ரெண்டாவது, அவங்களுடைய ஜாதகத்தில் மாமனாருக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கும். இப்போ அந்த பெண்ணுடைய கணவருடைய தந்தை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தானம் இருக்கும். அது நன்றாக இருக்கிறதா அப்படின்றத பார்க்கணும். சூரிய தசை நடக்கிறதா, அந்த 9ஆம் அதிபர் தசை நடக்கிறதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலத்துல திருமணம் பண்ண பிறகு அந்த கப்பல்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருக்க போறாங்க, அவங்களுடைய மாமனார் மாமியார் எங்கேயோ இருக்க போறாங்க. அதனால அந்த பிரச்சனைலாம் இல்லை. அப்போ இவர் மூல நட்சத்திரம்ன்றதுனால யாராவது திருமணத்திற்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை எதுவுமே யோசனை பண்ணாம பயப்படாம தாராளமா பண்ணிக்கலாம். இது பொதுவா சொல்லியிருக்கோம். இவருடைய ஜாதகப்படி லக்னம் அப்படின்னு சொல்லும்போது கடக லக்னம் பார்த்தாச்சு. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி நீச்சம் அடைகிறார், பலம் குறைகிறார்னா அவர் என்ன சாரம் வாங்குறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பரணி 2. அப்போ சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு இடத்துல அவர் போய் நவாம்சத்தில் இருப்பார். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் வாங்கி 2ஆம் பாதம் வாங்கும்போது இன்னமும் கொஞ்சம் பலம் குறையிறாருன்னு எடுத்துக்கலாம். பிறகு 7ல் இருக்கக்கூடியது கேதுவா இருக்கு. அதனால இவருக்கு அந்த திருமணத்துல ஒரு தடை இருக்கு, குழப்பம் இருக்கு. திருமணம் பண்றதுக்கான எல்லா தகுதியும் ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கான உத்தியோகம், அதுக்கான பர்சனாலிட்டி, அதுக்கான நல்ல பழக்க வழக்கங்கள், குணம் அதெல்லாம் இருக்கும். இவருக்கு போய் எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்ற அளவுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் குழப்பத்தை ஏற்படுத்தும், ஏதோ தடைகள் இவருக்கு இருக்கிறது. அது விலகிடுச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயம் திருமணம் நடக்கும். இன்னொன்று பார்க்கும்போது இந்த சுக்கிரனை எடுத்துக்கணும். கலத்தர காரகன்னு சொல்லக்கூடிய அவர் லக்னத்திலே இருந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார், ராகுவோடு சேர்ந்து. அதனால 100% இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். இந்த தடை குழப்பத்தை மட்டும் விலக்கிட்டா போதுமானது. தசாபுக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கேதுவுடைய திசையில ஜாதகர் பிறந்தார் இல்லையா, சுக்கிர திசை பூர்த்தியாகி இப்போ சூரிய மகா திசை நடந்துட்டு இருக்கு. அந்த சூரிய திசையில இப்ப நடக்கிறது சனி புத்தி. சூரியன்றவர் 2ஆம் இடம் குடும்பஸ்தான அதிபதி, 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்துல இருக்காரு. 7ஆம் இடம் கலத்திரஸ்தான அதிபதி முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த சனியுடைய புக்தி நடக்கிறது. அதனால இதுவே திருமணத்திற்கு உகந்த காலம்தான். அப்போ சூரியன் சனி காம்பினேஷன்ல பண்ணலாமான்னா அது வேற. இந்த இடத்துல இந்த சனி தான் திருமணத்திற்கு பொறுப்பேற்று இருக்காரு. அதனால அவர் டைம்ல தாராளமா பண்ணலாம். அப்ப சனி நீச்சம் அடைந்து இருக்காருன்றதுனால கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து பொண்ணு நீங்க ஓகேன்னா இப்ப நடந்துரும். அதுக்கப்புறம் புதன் புக்தி வருது. அந்த புதன் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் கேத்துடைய புக்தி அவர் 7ல் இருக்கார். கடைசியா சுக்கிர புக்தி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ நம்ம பார்க்குற நேரத்திலிருந்து 2028 ஆகஸ்ட் வரைக்கும் திருமண காலம் இருக்கிறது. ஆனா நீங்க வரக்கூடிய அந்த வத்துவை கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கொண்டா இப்பயே திருமணம் நடக்கும். சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட எனக்கு எப்ப திருமணம் நடக்கும்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. திருமணம் தாமதம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வருத்தத்தோட சொல்றதை நாம கேட்டிருக்கோம். ஆனா ஒரு சிலருக்கு திருமணம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதாவே நடந்து முடிஞ்சிடும். திருமணத்துக்கு வரன் பார்க்கறதும் தெரியாது, திருமணம் நடந்து முடியறதும் தெரியாது. எந்த ஜாதக அமைப்பினருக்கு இது சாத்தியம்? ஜாதக பலம் தான். 7ஆம் பாவம்ங்கிறது வலிமையாக இருக்கணும், லக்ன பாவமும் வலிமையாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்சிடும். இவர் சொன்ன மாதிரி இந்த சில்லி ரீசன்ஸ் தான் நிறைய திருமணங்களை தாமதப்படுத்துகிறது. ஆக்சுவலி இவருடைய ஜாதகத்தில்
ஜாதகத்திலே 7ஆம் இடத்துல கேத்து, 7ஆம் பாவாதிபதி சனி வந்து ஒரு நீச்ச பலத்தோட இருக்கார். அது சனி வாங்கியிருக்கிற சாரம் பார்த்தா சுக்கிரனுடைய அம்சமும் அவ்வளவு பிரமாதமா இல்லை அப்படிங்கிறத சொன்னார். இப்ப இது வந்து ஒரு முக்கியமான காரணம் தான், இவருடைய திருமணம் தடைபடுவதற்கான காரணம். என்ன பண்ணணுங்கிற ஒரு கைடன்ஸும் கொடுத்துட்டார். இதுதான் அஸ்ட்ராலஜர் பண்ண வேண்டிய வேலை. ஒரு ஜோதிடத்தை போகும்பொழுது, இல்லப்பா உனக்கு திருமணம் இந்த மாதிரி இருந்தால் உடனே நடந்துரும், கைடன்ஸ் கொடுத்துட்டார் இல்லையா, இப்பவே நடக்கும்னு சொல்லிட்டார். எப்படி? உன்னை விட கொஞ்சம் குறைச்சலா தான் இருப்பா, ஒரு நீச்சமான ஒரு பகுதியிலிருந்து வரலாம். ஏன்னா 7ஆம் பாவாதிபதி சனி அவர் போய் 10ல நீச்சமா இருக்கும் பொழுது இவருடைய உத்தியோகம் கூட அங்கே தொடர்பு கொள்ளலாம். இவருடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் அந்த குடும்பம், ஆனால் ரொம்ப ஒரு லோயர் லெவல்ல இருக்கிறவர்களாக இருக்கலாம். இன்னொன்று, இந்த கம்யூனிட்டி எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அந்த பிரிவு எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம அதெல்லாம் எதுவும் இல்லை, சரி ஒரு பெண்கள் ஓகே நல்ல பொண்ணா இருக்கா, ஆனா நல்ல பெண்ணாக வருவார், நல்ல குணவதியான பெண்ணாக வருவார். ஏன்னா 10ஆம் பாவத்துல தான் இருக்கார். இவருடைய உத்தியோகத்தையே, அதாவது இவருடைய ஜீவனத்தையே தீர்மானம் பண்ணக்கூடிய அளவிற்கு, உத்தியோகம் மாத்திரம் இல்லை, ஜீவனம்ங்கிறது உத்தியோகம் மாத்திரம் இல்லை, வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய பெண்ணாக வருவார். ஆனா என்ன பார்க்கணும்னா, எனக்கு ஈக்குவலா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க கூடாது. அது அழகிலையும் சரி, மற்ற அந்தஸ்திலையும் சரி, எதுலையுமே வந்து ஈக்குவலா இல்லை, கொஞ்சம் கம்மியா இருந்தா உடனே திருமணம்ங்கிறது நடந்துரும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இல்லை நான் கொஞ்ச நாள் கழிச்சா எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி வருமானா, அப்பயும் வராது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாலும் இப்படித்தான் வரும். அப்போ உனக்கு பக்குவம்ங்கிறது வந்துடும். இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே, அப்புறம் ஒரு 32 வயசு தாண்டின பிற்பாடு ஓகே நான் அப்ப பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து பண்ணிக்க வேண்டியது, இது ஒரு விஷயம். இப்போ இதுலயே வந்து இந்த மூல நட்சத்திரத்தை பத்திலாம் அண்ணா சொன்னார். இந்த மூலம்னா தோஷம், ஆயில்யம்னா தோஷம்ங்கிறதுக்கெல்லாம் எங்கேயுமே ஆதாரமே கிடையாது. இதுல வந்து ஆணுக்கு தோஷம் இல்லை, பெண்ணுக்கு தோஷம் உண்டு, இந்த பாதத்துக்கு தோஷம் உண்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடிப்படையான விஷயம், ஒருவருடைய ஜாதகம் இன்னொருவருடைய ஆயுளை தீர்மானிக்காது. அது எப்படி தீர்மானிக்கும்? நம்ம ஜாதக பலம் எப்படி இருக்கோ அதுதான் நமக்கு இருக்கும். ஆகாதுன்னு சொன்னா ஒன்று சண்டை போடலாம்ங்கிறது வேற. அவர் சொன்னார் 7ஆம் இடத்திற்கு 9ஆம் பாவம் லிங்க் பண்ணார். 7ஆம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னரை பத்தி பேசும், அதிலிருந்து 9ஆம் பாவம்ங்கிறது மாமனாரை பற்றி பேசும். அப்ப அந்த மாமனாருக்கும் இந்த மருமகளுக்குமான உறவு எப்படி இருக்கணும்னா சொல்லலாமே தவிர, அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம்லாம் இருக்குமா, இந்த பொண்ணு மதிச்சு நடந்து போலான்னு சொல்லலாமே தவிர, மூலம்னா மாமியார் மூளையிலேன்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. மாமியார் மூளையிலன்னா கணவனை இழந்து விடுவார், மாமனார் இறந்து விடுவார்ங்கிற மீனிங்ல சொல்றார். இந்த மாதிரிலாம் நிச்சயமாக நடக்கவே நடக்காது. முதல் பாதமாகவே இருந்தாலும் சரி, மூலம் முதல் பாதமாக இருந்தாலும் சரி, ஆயில்யம் முதல் பாதமாக இருந்தாலும் சரி, கேட்டை முதல் பாதமாக இருந்தாலும் சரி, விசாக 4ஆம் பாதம்னா இளைய மச்சினருக்கு ஆகாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இதுக்கெல்லாம் எங்கேயுமே ஜோதிட நூல்கள்ல ஆதாரம் கிடையாது. அடிப்படையான விஷயம், ஒருவருடைய ஜாதகம் இன்னொருவருடைய ஆயுளை தீர்மானிக்காது. அவாவா ஜாதகம் தான் அவாவாளுடைய ஆயுளை தீர்மானிக்கும். இதை இந்த நேயர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் நன்றாக மனதிலே உள்வாங்க வேண்டும். எல்லோரிடத்திலும் சொல்லணும், இதை வந்து பரப்பணும். ஒரு கெட்ட விஷயம், ஒரு தவறான விஷயம் ஈஸியா பரவிடுறது. ஒரு நல்ல விஷயம் எது உண்மையோ அது பரவுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனையோ முறை எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மூலம்லாம் பார்க்காதீங்க, நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிலாம் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, முதல்ல பெண்ணுக்கு மூலம் முதல் பாதம்னு சொன்னா, அப்புறம் மூலம்னாலே வேணான்னு சொன்னா, அது பெண்ணுக்கு மட்டும்தான், இப்ப ஆண்களுக்கும் இல்லை, எல்லாருக்கும் மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்கா. இந்த மாதிரிலாம் நட்சத்திர தோஷங்கள் என்பது கிடையவே கிடையாது. எல்லா நட்சத்திரங்களுமே நல்ல நட்சத்திரங்கள் தான். அந்தந்த நட்சத்திரங்களுடைய குணாதிசயம்ங்கிறது அவங்க கிட்ட இருக்கும். இப்போ உனக்கு வந்து இப்படித்தான் வருங்கிறது விளக்கமா சொல்லிட்டாரு. உங்களோட கொஞ்சம் குறைச்சலா பார்த்துக்குங்க, நீச்சமா கொஞ்சம் குறைச்சலா இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும், அழகு அந்தஸ்து எல்லாத்துலயும் கம்மியா இருக்கும், அழகுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, நல்ல குணவதியான பெண்ணா பாருங்க, டக்குன்னு கல்யாணங்கிறது ஆயிடும். இந்த நேயருக்கு சொன்னது. அப்ப இங்க எங்க திருமண தடைங்கிறது வந்தது? ஒன்றும் கிடையாது. நம்ம எதிர்பார்ப்புங்கிறத வச்சுக்கும் போது தான் கஷ்டம். ஒரு சிலருக்கு வந்து திசாபுக்திங்கிறது சப்போர்ட் பண்ணாது. திசாபுக்தி சப்போர்ட் பண்ணலன்னு போது கொஞ்சம் தாமதமாகும். அடுத்த புக்தி வரும்போது வந்துட போறது, அவ்வளவுதானே. அதான் தட்ஸ் அவ்வளவுதான். நமக்கு எப்போ கல்யாணம் ஆகுங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா. சார், தோஷத்தை பத்தின பயத்தை ரொம்ப அழகா நேயர்களுக்கு தீர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜையர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது. குறிப்பா வந்து உங்களுடைய திருமணமான கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்ல உபகாரங்கள் கிடைக்க போகிறது, நல்ல அறிவுரை கிடைக்க போகிறது, உதவி கிடைக்க போகிறது. அதனால கடகராசியில இப்போ ஒரு பெண் இருக்கீங்கன்னா கணவன் சொல்லே வேத வாக்குன்னு எடுத்துக்கலாம்.
கடகராசியில ஆண் இருக்கீங்கன்னா மனைவி சொல்லே மந்திரம்னு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு 7ஆம் பாவம் வலுத்து இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க யாரை ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா பார்ட்னரா நினைக்கிறீங்களோ, யார் கூட வேலை பார்க்குறீங்களோ அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறது, சேர்ந்து ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பிரச்சனையை சரி பண்றது, முன்னுக்கு வர்றது, அதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாம். அந்த 7ஆம் இடம்ன்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிறகு இந்த வாரத்துல சந்திரன் வந்து உங்க ராசியில இருந்து தான் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. அப்ப சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அப்படின்னும் போது உங்களை நீங்க வந்து நிரூபிக்க முடியும். ஒரு இன்டர்வியூக்கு இந்த வாரத்துல நீங்க போறதா இருக்கீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த வாரத்தில் ஏதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் அது வந்து முயற்சிக்கலாம். அந்த சந்திரன் வந்து பலமாக இருக்கிறது 1ல் தொடங்கி 4ஆம் இடத்துல வந்து இந்த வாரத்தை பூர்த்தி பண்ணுறார். அப்புறம் செவ்வாய் வந்து உச்ச பலத்தோடு இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். அதனால் வந்து சொத்துக்கள் சேர்க்கை, சொத்து வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். 7ல் இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அப்போது சுபகாரியத்திற்காக கடன் வாங்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாலும் கூட அதுவும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கை கொடுக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போது? சிறப்பான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்க, எப்படி இருக்க போகுது சார்? சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்க கற்ற கல்வி, பெற்ற அனுபவம் உங்களுக்கு வந்து இப்போ பயன்பட போகிறது. நேரடியாக இப்போ அஷ்டம சனி, ஜென்மகேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த பலன் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கறத விட இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரியாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள்ல இருந்து நீங்க சாதிச்சு முன்னுக்கு வரலாம். போட்டிகள் நிறைய இருந்தாலும் கூட அதுல நீங்க வெற்றி பெறலாம். அப்படிதான் இருக்கும். எந்த ஒன்றும் ஈஸியா கிடைக்காத ஒரு காலம் இது. 6ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், ராசியாதிபதி அங்க இருக்காரு. அப்போ சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். அப்போ ஒரு போட்டியில வெற்றி பெறணும். ஒரு உடல் உபாதை இருந்தா அதை எதிர்த்து போராடி நீங்க ஆரோக்கியத்தை பெறணும். அப்போ நம்ம போராடுறோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வந்து போராடுகிறது. நல்ல கிருமிகள், கெட்ட கிருமிகளை எதிர்த்துன்னு சொல்றோம். அப்போ உடல் உபாதை இருக்கக்கூடியவர்களுக்கு அது சரியாகும். கடன் பிரச்சனை இருந்தா அது சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் போட்டி போடுற இடத்துல போய் ஒரு சீட் படிக்கிறதுக்கு ஒரு இடம் பிடிக்கிறது. நிறைய பேர் வந்து போட்டி போடுற இடத்துல வேலைக்காக அப்ளை பண்றது. பிஸ்னஸ்ல வந்து உங்களுடைய சவால்கள் எல்லாம் நீங்க எதிர்த்து போராடுறது, இந்த பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 6ல இருந்து புதன், சுக்கிரன் 2 கிரகங்கள் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்க போறது. அதனால புத்தி நல்லா வேலை செய்யும். ரொம்ப சாமர்த்தியமா, கிளவரா உங்களால இருக்க முடியும். அந்த ஜென்மகேது உங்களை குழப்பி கொண்டு இருந்தாலும் கூட இந்த வாரத்துல உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போறது. அது வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்காக உதவ போறது. சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டுங்க, இந்த வாரம் மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சாதகமான வாரமா இருக்க போதா, இல்ல உங்க கவனமா இருக்கணுமா சார்? கன்னிராசி என்பர்களுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அது சாத்தியமாகும். உங்களுடைய ராசிக்கு லாப ஆதாய ஸ்தானத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இந்த வாரம் தொடங்கி தனஸ்தானத்துக்கு வந்து அவர் பூர்த்தி பண்றாரு. 5ஆம் பாவத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. அங்கிருந்து ராசியாதிபதி புதனும் தனபாகியாதிபதி சுக்கிரனும் 6ஆம் இடத்திற்கு இந்த வாரத்துல வராங்க. சுக்கிரன் வந்து இந்த வாரத்தின் கடைசியில தான் வராரு. ஆனா அந்த பலன் கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க வந்து வேலைக்காக ட்ரை பண்றீங்க, வேலை மாற்றத்திற்காக முயற்சி பண்றீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க அதை டெவலப் பண்ண போறீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க செய்யலாம். 5ஆம் இடம் சொல்றது வந்து ஒருத்தர் ஆசைப்படுறது. நான் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. 6ஆம் இடம்னு சொல்லும்போது வெற்றி பெறுறது. 5ஆம் இடம்ன்றது வந்து கல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம், நீங்க படிக்கிறது. 6ஆம் இடம்னு சொல்லும்போது ஒரு வேலைக்கு போய் சேர்றது. 6, 10ஆம் இடம் தான் வந்து உத்தியோகம், தொழில், இதற்கான இடங்களா இருக்கும். புதன் மற்றும் சனி தான் இதை வந்து தீர்மானிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பொதுவா காலபுருஷ தத்துவத்தின்படி. அதுல இந்த புதன் வந்து அனுகூலமா இருக்காரு உங்களுக்கு. சனி ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இந்த வாரத்துல நீங்க நல்ல ஒரு வேலையை பெற்றுடலாம். உங்க பிசினஸ்ல வந்து நல்ல முன்னுக்கு வரலாம். அந்த கல்வியை வந்து பூர்த்தி பண்ணலாம். நான் வந்து ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ன்றவங்க அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வாரத்துல செய்யலாம். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகமாக முடிய போகுது அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். மதுவந்தி பெரம்பலூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 8/5/2003 மதியம் 2:25 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் பொறியியல் படித்துவிட்டு திருச்சியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். அவளுக்கு திருமணத்திற்கு வரன் தேடுகிறோம். ஆனால் தற்போது திருமணம் வேண்டாம், சில காலம் வேலை செய்கிறேன் என்கிறாள். நாங்கள் என்ன செய்யட்டும்னு கேட்டிருக்காங்க சார். பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், கடகராசி, லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கு. திருமணம் பற்றி கேட்டிருக்காங்க.
இந்த சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடியவர் சனி, அவர் வந்து இந்த லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் இடம் சுத்தமா இருக்கிறது. அந்த வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். நட்பு வீட்டில், புதனுடைய வீட்டில் யாரோடையும் சேராம இருக்கார். அப்போ கல்யாண விஷயத்துக்கான ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் சுக்கிரன் கலத்தர காரகன்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உச்சபலத்தோடு இருக்கின்றார். அப்புறம் சுகபாக்கியம் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கல்யாணம், குழந்தைங்க, வீடு, வாசல், இது எல்லாத்தையுமே இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய செவ்வாய் அவரும் உச்சபலத்தோடு 6ஆம் பாவத்துல சஞ்சரிக்கின்றார். ராசி லக்ன அதிபதியாகவே இருக்கின்ற சூரியனும் 9ஆம் இடத்துல போய் உச்சபலத்தை பெற்றிருக்கார். அப்போ எல்லாமே கிளியரா இருக்கு. தாராளமா நீங்க கல்யாணத்துக்கு பார்க்கலாம். அவங்க பாட்டுன்னு வேலை பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க வந்து பொண்ணு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, கண்டிப்பா அவங்க போவாங்க. ஏன்னா லக்னாதிபதி சூரியன் அவர் பலமா இருக்கார், புதனோட சேர்ந்து இருக்கார், 10ல் ராகு இருக்கார். அப்போ தொடர்ந்து வேலைக்கு போகணுன்ற ஆசை தான் இருக்கும். மேற்கொண்டு இன்னும் படிக்கணும், இன்னும் பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆசைலாம் கூட இந்த பொண்ணுக்கு இருக்கும். தொடர்ந்து வேலைக்கு போவாங்க, மேற்கொண்டு கூட படிப்பாங்கன்றதை சொல்லிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒருவேளை நீங்க இப்ப பண்ணாம பொண்ணு வந்து கொஞ்ச காலம் போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வயசுல. அப்படி நீங்க தள்ளி போட்டீங்கன்னு சொன்னா, லக்னம் பலமா இருக்கிறது, 7ஆம் இடம் பலமா இருக்கு, கிரகங்கள்லாம் உச்ச பலத்தோடு இருக்கிறது. அப்போ திடீர்னு இந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு கூட வந்து சொல்லலாம். அதை நீங்க பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை சரியானதா இல்லை அப்படின்னா கூட. அதனால அவ்வளோ ரிஸ்க் எல்லாம் எடுக்காம பருவத்தை பயிர் செய்யன்னு சொல்லும்போது இந்த காலத்துல நீங்க பார்க்கலாம். தசாபக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சனியுடைய திசையில் அந்த பொண்ணு பிறக்கிறாங்க. இப்போ புதன் தசை நடக்கிறது. புதன் தசையில இப்போ நடக்கிறது குருவுடைய புக்தியாக இருக்கிறது. புதன் சொல்லக்கூடியவர் வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி, அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால திருமணத்திற்கு உண்டான ஒரு தசை. குருவுடைய புக்தி, குரு வந்து 5-8க்கு உண்டானவர், 12ல் சந்திரனோட சேர்ந்து இருக்கார். அப்போ திருமண விஷயங்களை பேசுறதுக்கு உகந்த காலம் இது. நீங்க அதிகபட்சம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம், இந்த தமிழ் வருஷ பிறப்பு இல்லாமல் அடுத்த தமிழ் வருஷ பிறப்பில் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஏப்ரலில் அந்த சனியுடைய புக்தி வந்துடும். புதன் தசையில் சனி புக்தி. புதன் வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி, சனி 7ஆம் இடத்து அதிபதி, 11ல் புதன் வீட்டில் இருக்காரு. திருமணம் பண்ணுறதுக்கு மிகச்சிறந்த காலமாக இருக்கிறது. அப்போ பொண்ணுக்காக ஒரு 6 மாதம் நீங்கள் அப்படியே அவகிட்ட பேசி ஓகே பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்காங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் கல்யாணமே நடந்துடும். சார், இந்த பெற்றோர் என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே அவங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. பொதுவா பெற்றோருக்கு இருக்கக்கூடிய எண்ணம் தன்னுடைய மகனோ மகளோ திருமண வயதில் திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்றது பெற்றோருடைய எண்ணமா இருக்கும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் பல்வேறு காரணங்களை சொல்லி திருமணத்தை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ்? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல் தான் தீர்மானிக்கிறது. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா, இவங்க பெரம்பலூர்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த ஊர்ல எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பெரம்பலூர், திருச்சி அந்த சைட்லாம் வந்து 20 யூஜி பண்ணும்போது முடிக்கும் போது ரெடியா வச்சிருப்பாங்க. மாப்பிள்ளை டக்குன்னு பண்ணிடணும், 24 வயசு கிராஸ் பண்ணவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. இதே சிட்டில பார்த்தோம்னா பெற்றோரே அதற்கு தயாராவதில்லை. இப்பதானே 24 ஆகுது. சிட்டி மீன்ஸ் நான் சொல்றது சென்னை மாதிரியான ஊர்ல சொல்றேன். சென்னை, பெங்களூர்லாம் பார்க்கும்போது இப்பதானே 24 ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம், ஒரு 27 வயசுல பண்ணலாங்கிற மாதிரி ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா, ஆணுக்கு பார்த்தா 30 வயசுக்கு தான் போயிடுறா. பெண்ணுக்கு பெற்றோரே அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கால சூழல் அந்த மாதிரி இருக்கு. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் என்ன சொல்றதுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்கிறதே தவிர, நம்முடைய ட்ரெடிஷன் என்ன, ஏற்கனவே ரிஷிகள்லாம் என்ன சொல்லி இருக்கா, நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்குங்கிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. நான் சாஸ்திரம்னு சொல்றது வந்து அறிவியல் அடிப்படையில் தான் சொல்றேன். அவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நமக்கு ஈஸியா சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கா. நம்ம சொன்ன ரூல்ஸை நம்ம எடுத்துட்டா போறோம், அதை அப்படியே சாப்பிட்டாலே போறோம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு அருமையான விஷயம் சொன்னார் இந்த நேயரை பொறுத்த வரைக்கும். என்ன சொன்னார்னா, she wants to explore her world. ஏன்னா அந்த பெண்ணுடைய ஜாதகம் அப்படித்தான் காமிக்கிறது. பூசம்னாலே கொஞ்சம் அறிவாளியாகத்தான் இருப்பார்கள். அதிலும் சிம்ம லக்னம் வேற, லக்னாதிபதி உச்சபலத்தோடு இருக்கார், 11ஆம் பாவம்லாம் வலுத்து இருக்கு அப்படின்னு வரும்பொழுது அந்த பெண் வந்து சுயமா நிக்கணும், சொந்த காலில் நிக்கணும். இப்படிதான் எல்லாருக்குமே சொல்லி வச்சிருக்கா. இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் என்ன பண்றாங்கன்னா, நான் முதல்ல சம்பாதிக்கணும், என் காலில் நிக்கணும், என் காலில் நிக்கணும், நான் அவன் கையை எதிர்பார்க்க கூடாது, அப்படி இப்படிதான் இந்த குழந்தை எல்லாம் பேசிட்டு இருப்பா. இதுல என்ன ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் வாழ்க்கைங்கிறதே விட்டுடுறா. இதுல வந்து இந்த பொண்ணு சம்பாதிக்கலைன்னா அதுக்காக அந்த ஆணுக்கு அடிமைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த பொண்ணு நிச்சயமா அடிமையா இருக்க போறது இல்லை. சிம்ம லக்னம், லக்னாதிபதி உச்ச பலத்தோட இருக்கார். நீ ஒரு
ஹோம் மேக்கரா போனா கூட அந்த ஹோம்ல வந்து உன்னுடைய நீ தான் ராணி அங்க, நீ அப்படித்தான் இருக்க போற, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால தைரியமா கல்யாணத்தை பண்ணிக்கோமான்னு இந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணணும். ஆனால் நல்ல உத்தியோக பலம்லாம் இல்லை, கண்டிப்பா நீ வேலை பார்ப்ப. ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா, என் பொண்ணு தொடர்ந்து வேலை பார்ப்பா, மேற்கொண்டு படிப்பா, இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுவாளான்னு கேட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் இந்த பொண்ணுக்கும் வரும், வரக்கூடிய பையன் அப்படித்தான் வரப்போறான். அதனால நீ தயங்கவே வேண்டாம்னு இந்த பெண்ணுக்கு எடுத்து சொல்லணும். பெண் குழந்தையோட பேசுங்க, நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டாமினேட் பண்ணாம குழந்தையோட பேசி அந்த குழந்தையோட உணர்வுகளை புரிந்து கொண்டு, ரைட் இப்படித்தான் நீ இருக்கணும்னு நினைக்கிறியாமா, இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளையாவே பாக்குறோம், நீ இந்த மாப்பிள்ளை கூட பேசி பார்த்துட்டு உனக்கு சம்மதம் சொன்னா மட்டும் நாங்க மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றோம்னு சொன்னா உடனடியாகவே இந்த வர சொன்னார் புதன் திசையில சனி புக்தி வர்றதுன்னு. ஏன்னா அதோட புதன் திசைங்கிறது முடிஞ்சிடும். புதன் திசைங்கிறது அடுத்த 2.5 ஆண்டுகள்ல முடிஞ்சிடும். இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நான் லேட் பண்றேன்னு சொல்லிட்டு சனி புக்தி காலத்தை விட்டுட்டோம்னு சொன்னா அப்புறம் கேத்து புக்திங்கிறது, கேத்து திசைங்கிறதே வந்துடும். அடுத்த 7 வருடங்களுக்கு திருமணத்தை பற்றி யோசிக்க முடியாத ஒரு சூழல் போயிடும். அப்படி இல்லைன்னா வேற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும். கேத்துல வந்து இந்த குழந்தையோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான அலைன்ஸுங்கிறது வராது. அப்ப திஸ் வில் பி த ரைட் டைம். நீங்க ஒரு 6 மாசம் டைம் எடுத்துட்டு குழந்தைகிட்ட பேசுங்க. அடுத்த சித்திரையிலே நீங்க தீர்மானம் பண்ணிடலாங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த குழந்தைக்கு லைஃப் லாங் எல்லாமே ஹாப்பியா இருக்கும், கல்யாணம் நல்லபடியா நடக்கும், குழந்தை பிறப்புல தாமதம் வராது, இந்த பெண்ணுக்கும் நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி காரணிகளை அனலைஸ் பண்ணிட்டு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு, எப்படிலாம் கல்யாணத்தை பார்க்கலாம், எதெல்லாம் தடைப்படுத்துமா படுத்தாதா, ஸோ இவ்வளவு விஷயங்களும் நல்லா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எடுத்து சொன்னாலே போரும், உடனடியாக திருமணம்ங்கிறது நடந்துடும். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது? சாதகமான வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து 3 கிரகங்களோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி போல் அவர் வந்து 5ஆம் இடத்திற்கு வர்றார். அதுக்குள்ளே புதனும் அங்கே வந்துடுவார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வலுத்து இருக்கிறது. சந்திரபலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் வந்து 10, 11, 12, 1 இந்த இடங்களில் சஞ்சரிக்க போகின்றார். அந்த சந்திரபலம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மாதக்கோள்களும் சாதகமாக இருக்கிறது. தினகதி சஞ்சரிக்கக்கூடிய சந்திரபலமும் சிறப்பாக இருக்கிறது. அதனால் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை பண்றதுக்கு மிக சரியான வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீடு வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடா அமையும். நீங்க ஒரு வீடு பிளான் பண்றீங்கன்னா ஒரு என்ஜினியரும் ஆர்கிடெக்டும் சேர்ந்து கூட அப்படி ஒரு டிசைன் பண்ண முடியாது. அப்படி இப்போ உங்களால வந்து அந்த வீட்டை ஆசைப்பட முடியும். அதனால இந்த வாரம் நிறைய விஷயங்கள் சாதகமா இருக்கு, பயன்படுத்தி கொள்ளுங்க. சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது அப்படின்னு. தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பலனை அடைய போறீங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் ராசியாதிபதி இருக்கிறதும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். அவ்வளோ உழைச்சிருப்பீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. நீங்கள் சொன்னால் வேற யாராலையும் நம்ப கூட முடியாது, இவ்வளோவா கஷ்டப்பட்டுருக்க, நைட்டு ஃபுல்லாவா படிச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த கஷ்டத்திற்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கிடைக்க போகிறது. எதனால் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா குருவும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த காலத்தில் உங்களுக்கு எதுவும் சுலபமாக கிடைக்காது. உங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடைசி நேரம் வரைக்கும் உங்களால் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது. நம்ம வந்து மலையெல்லாம் ஏறும்போது ரொம்ப தூரம் பாத யாத்திரை போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துருவோம், இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் எதற்காக பாடுபட்டீர்களோ அதை இந்த வாரத்தில் அடைய போகிறீர்கள். நல்ல தைரியத்தோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. மற்றவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு கடின உழைப்பு பலன் தரும். சார், விருச்சிக ராசினருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? தனுராசி என்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அதெல்லாம் அப்படியே எழுத போகிறீங்க. திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன் எழுதுவார்ல, செட்டில் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தனஸ்தானம் உங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக வலுத்து இருக்கிறது. குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்காரு. இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் 8ல் இருக்கார். அதாவது நிறைய கற்பனை பண்ணுவீங்க. மற்றவங்களால சொன்னால் நம்ப கூட முடியாத அளவிற்கு நான் இந்த ஒன்று செய்ய போகிறேன், இப்படி எனக்கு பணம் வரப்போகுது, அப்படிலாம் கூட உங்களால் யோசிக்க முடியும். முழுக்க முழுக்க பொருளாதாரம் பற்றி தான் உங்களுடைய சிந்தனை எண்ணம் இருக்கும். அதை துணிந்து செயல்படுத்தக்கூடிய அம்சமும் இருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல 4 கிரகம் இருந்து 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் வந்து இந்த வாரத்தில் வந்துடுவாங்க, ராகுவோடு சேர்ந்துருவாங்க. அதனால நீங்க செய்யக்கூடியது பெரிய முயற்சியா இருக்கும், பெரிய ஆரம்பமா இருக்கும். இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய வாரம்னு இந்த வாரம் இருக்கு.
சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். கஜேந்திரன் செங்கல்பட்டுல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 14/3/1979 இரவு 8:10 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக பணிபுரிகிறேன். வருமானம் போதவில்லை. கூடுதல் வருமானத்துக்கு வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் என யோசிக்கிறேன். நான் என்ன தொழில் செய்தால் நன்றாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பிறந்தது உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம், கன்னி ராசி, லக்னமும் கன்னியாக இருக்கிறது. புதனுடைய மிதுனம் கன்னியில், கன்னி லக்னம் கன்னி ராசி ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் பண்ணோன்ற ஆசை வந்து உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ தான் வந்ததுன்றது கிடையாது. நீங்கள் எப்பயுமே இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இப்போது அதை செய்யலாமான்னு கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்றீங்க, அவ்வளோதான். அது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் இடமும் உங்கள் லக்னம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய வீடாகத்தான் வருது. அவர் வந்து லக்னத்திற்கு நேர் 7ஆம் வீட்டில் வந்து நீச்சம் அடைகின்றார். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போ சுக்கிரன் இருக்கும்போது ஒரு தைரியமும் வரும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ரொம்ப ப்ராப்பராக இப்படி தான் இதை செய்யணுன்ற மாதிரி அந்த கிளையண்ட்ஸுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு, உங்கள் பிஸ்னஸ் மூலமாக பயனடையக்கூடிய பயனாளிகளுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அந்த சுக்கிரன் 5ல் இருக்கார். உங்கள் லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் 3 பேர். முதல்ல பிரதானமாக அவர் வந்து புதன், சுக்கிரன், சனி. இந்த 3 பேருமே சனியுடைய தொடர்பு பெற்றிருக்காங்க. சனி 12ல் போய் வக்ரகதி அடைஞ்சிட்டார். சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்கார். சூரியன் செவ்வாய் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அதான் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பணம் போடாமல் தான் நீங்கள் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போது உங்களுடைய திறமையை வைத்து, அனுபவத்தை வைத்து, பேச்சாற்றலை வைத்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் மீடியேட்டராக இருக்கிறது, 2 பேருக்கு நடுவில் இருந்து ஒன்றை வந்து நீங்கள் 2 பேரும் கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆதாயம் வருது. அப்படிப்பட்டதை மட்டும்தான் செய்யணுமே தவிர நீங்கள் பணம், சொந்த பணம் போட்டாலோ கடன் வாங்கி போட்டாலோ அது விரயமாகறதுக்கு, நஷ்டமாகறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் ஸ்ட்ராங்காக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பணம் போடாமல் பண்ணுங்கள். தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரிய திசையில் பிறந்து சந்திரன், செவ்வாய், ராகு முடிந்து இப்போ உங்களுக்கு குரு மகா திசை நடக்கிறது. அந்த குரு திசையில் இப்போ நடக்கிறது சூரியனுடைய புக்தி. இந்த லக்னத்திற்கு குரு வந்து நேரடியாக பாதகாதிபதியாக, மாரகாதிபதியாக வருவார். அப்போ உங்களை கொண்டு போய் இழுத்துட்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் பண்ணிடுவார். அவர் 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோடும் இருக்கார். ரெண்டாவது, அந்த குரு திசையில் இப்போது நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் சூரிய புக்தி நடக்கிறது. அப்போ சூரியனும் அந்த சனி இருக்கக்கூடிய 12ன்னு சொல்லக்கூடிய விரயத்தோடு தான் தொடர்பு கொள்கின்றார். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் கட்டாயம் அதிகமாக தேவை தான். உங்கள் நேரத்தை வச்சு, உங்களுடைய பலத்தை, உங்களுடைய அனுபவத்தை, ஆற்றலை வைத்து பணம் போடாமல் எந்த பிஸ்னஸ் வேணாலும் செய்யலாம். சார், இந்த நேயர் கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் அவர் எப்படி செயல்பட்டா நல்லது அப்படின்றதையும் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயர் கேட்டிருக்காங்க, என்ன தொழில் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு. இன்னும் வேற என்னென்ன கேள்விகளை தொழில் சம்பந்தமாக நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் அணுகி கேட்டு தெளிவு பெற முடியும் சார்? தொழில் அப்படின்னு வரும்பொழுது ஒரு 2 விதமாக சொல்லிட்டார். ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது, வியாபாரம் அப்படிங்கிறது. இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். தனக்குத்தானே ஒரு சுய வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு அந்த வேலை வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இது கிட்டத்தட்ட ஒரு ஏஜென்சிஸ் மாதிரி தான் இருக்கும். ஏஜென்சிஸ்னால் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஏஜென்சிஸ் உண்டு. தனியாக இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த ஏஜென்சிஸ் நான் சொல்லலை. இவரே எடுத்துட்டா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த ஏஜென்ட்டாக இவர் இருப்பதற்கு காரணமே அந்த புதன் தான். அவருடைய லக்னாதிபதி, ராசியாதிபதி மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி எல்லாமே புதன் தொடர்பாக இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு வரும்போது ஏஜென்ட் ஓகே, ஆனால் அது இன்சூரன்ஸுங்கிறது எந்த அளவிற்கு லாபத்தை தரும், இதை தான் பார்க்கணும். இப்போ நான் வந்து என்ன மாதிரியான தொழில் செய்யலாம், நான் உதாரணத்துக்கு இவரை சொல்கிறேன், என்ன தொழில் செய்யலாம், நான் சுய தொழில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணலாமா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாமா, இது போக நிறைய பேர் வந்து ஒரு அட்வைசராக இருப்பார்கள், ஆலோசகர்களாக இருப்பார்கள். அது நிதி ஆலோசகராகட்டும், இல்லை வந்து நான் வந்து ஒரு கட்டடம் கட்ட போகிறேன், ஒரு பில்டிங் கட்ட போகிறேன்னு சொன்னால் அதை பற்றின ஆலோசனை சொல்லுபவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு அட்வைசர்ஸ் தொழிலும் பண்ணுவாள். ஒரு ஆஃபீஸ் மட்டும் வச்சுட்டு, ஒரு 10க்கு 10 ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு, ஒரு ரூம் மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து நிறைய பேர் ஆலோசனைகளை எல்லாம் சொல்லுவார்கள். இப்போ இவருக்கு எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னால், அந்த கிரகமானது 10ஆம் இடத்திற்கு அதிபதி, லக்னாதிபதி, ராசியாதிபதி எல்லாமே ஒருத்தராக தான் போயிட்டார். அப்போ நிறைய கிரகங்களை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம்
அவசியமே இல்லை. ஒன்லி புதனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அந்த புதன் வந்து என்ன சாரம் சொல்லிட்டார், சனியினுடைய சாரத்தினை பெற்றிருக்கிறார், உத்திரட்டாதி நட்சத்திர காலில் இருக்கிறார், 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். அந்த சனி வந்து 12ஆம் பாவத்தில் வக்கம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து பொதுமக்களுக்கான ஒரு சேவையை செய்து தர வேண்டும். இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் இன்னும் கொஞ்சம் பைசா வரணும் அப்படின்னு நினச்சா அது இன்சூரன்ஸுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு நிதி நிறுவனம் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையாக மட்டும் இருக்குது. அதே இவர் வந்து 4 பேருக்கு வந்து நான் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கித்தரேன், இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி தாலுகா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட பணியெல்லாம் இருக்கும் தெரியுமா, ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஓரியன்டான விஷயங்கள், அதையெல்லாம் கூட இவர் கையில் எடுத்துக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு, ஏன்னா சனியாக இருக்கிறது, புதன் வாங்கியிருக்கிற அம்சம், புதனும் நீச்ச பலத்தோடு இருக்கிறார். இவர் கொஞ்சம் அலைஞ்சாதான் சம்பாதிக்க முடியுங்கிறதும் இருக்கு. ஏன்னா சனி 12ல் இருக்கிறார், 5ல் சுக்கிரன், எல்லா விஷயங்களும் தெளிவா சொல்லிட்டார். அப்போ அலைந்து திரிந்து செய்ய வேண்டும். ஆனா உழைப்புக்கு விட கொஞ்சம் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன்னு நினைக்காம ஒரு சர்வீஸா பண்ணும் பொழுது அதுல பைசாவும் வரும், ஆத்ம திருப்திங்கிறது கிடைக்கும், புண்ணியமும் வரும், இவருடைய வம்சமும் நல்லா இருக்கும். ஏன்னா 5ல் பார்த்தா சுக்கிரன்கிறது இருக்கு. அப்போ உனக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்களாலும் குழந்தைங்க கஷ்டப்பட போறதில்ல, குழந்தைங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருப்பார்கள் அப்படின்னு வரும்பொழுது அப்போ நீங்க இந்த மாதிரி சேவைகளை செய்யுங்கள் அப்படின்னு இவருக்கு ஆலோசனை சொல்றோம். இப்படித்தான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலுமே லக்னாதிபதி 10ஆம் பாவக அதிபதி அவர்கள் வாங்கியிருக்க எந்த கிரகத்தினுடைய சாரத்தினை பெற்றிருக்கிறார்கள், அந்த கிரகத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அந்த கிரகத்தினுடைய குணாதிசயம் என்ன, அதன் அடிப்படையிலே தொழிலை அமைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் மகத்தான வாரமாக அமையப் போகிறது. உங்களுடைய ராசிக்கு புதன் சுக்கிரன்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேரும் மிகச்சிறந்த யோகாதிபதிகளாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ராசியில் இருக்காங்க. பிறகு முதல்ல புதனும் அடுத்த சுக்கிரனும் அடுத்த வீட்டுக்கு போக போகிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டீங்க, ஒரு ட்ரைனிங் போனீங்க, ஏதோ ஒரு சின்ன கோர்ஸ் ஒன்று படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் காலமாக ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்து நல்ல விலையேற்றம் அடைந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபுக்காக போயிருக்கீங்க, சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும். ரொம்ப காலமாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது பர்மனண்ட் இன்கமாக இருக்கும், உங்களுடைய அது மெயின் ஜாபாக இருக்கும். பார்ட் டைமில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பலன் தரப்போகிறது. சமீப காலத்தில் திருமண விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ நடந்துடக்கூடிய யோகமானது இருக்கிறது. புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு இம்மீடியட்டாக புத்திர பேர் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கிறது. அப்படி இந்த வாரம் உங்களுக்கு கடந்த ஓரிரு மாதங்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த செய்த வேலைகளுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய வாரம். சார், மகர ராசியினருக்கு இந்த வாரம் பலன் தரக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய செலவும், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணி வீட்டிலேயே இருக்க முடியாத நிறைய அலைச்சல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகிறது. விரயபாவம் வலுத்து இருந்து 4 கிரகங்கள் இருந்த நிலையில் அங்கேருந்து புதனும் சுக்கிரனும் ராசிக்குள்ளே வந்து சேர போகிறாங்க. புதன் இந்த வாரம் மத்தியில் வந்துடுவார், சுக்கிரன் கடைசியில் தான் வருவார். அதனால் உங்களுடைய கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகிறது. நிறைய இடத்துல கடன் வாங்கியிருந்தால் எப்படியோ பணம் தயார் பண்ணி ரொம்ப அதிகமான வட்டி இருக்கக்கூடிய கடன்லாம் முதல்ல அடிச்சுட்டே வந்துடுவீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட உடல் உபாதை இருந்தால் எது கொஞ்சம் ரிஸ்கோ, எது வந்து இம்மிடியட்டாக சரி பண்ணணுமோ அதை இந்த வாரத்தில் உடனேயே உங்களால் சரி பண்ணிட முடியும். அப்படியாக உங்களுடைய கஷ்டங்களையும் கடனையும் வேலை பலுவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைத்து கொண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். மேலும் இந்த வாரத்தில் வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் ட்ராவல் பண்ணி புது இடத்துக்கு வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன், ஒரு ட்ரைனிங்காக போகிறேன் அப்படின்னு, இல்லை ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் ஒரு சுற்றுலா மாதிரி போகிறேன், ஃபேமிலி ட்ரிப் போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். அப்போ இந்த வாரம் பிரச்சனை குறையக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரம்னு இருக்குது. கஷ்டம் எப்போ தீரப்போதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கும்பராசி நேயர்களுக்கு சற்று நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி என்பவர்களுக்கு நிறைய வழியில்
பலன் கிடைக்கக்கூடிய, பணம் வந்து சேரக்கூடிய காலமாக இது இருக்கிறது. ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஆண்டு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதில் இந்த ஆண்டு கிரகங்களில் சனி, குரு, ராகு, கேது இவங்க வந்து பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. மாத கோள்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் பண்ணுற மாதிரி 11ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைச்சிட்டே இருக்கும், உதவி வந்துகிட்டே இருக்கும். நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வெவ்வேறு இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் வந்துடும். நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபர்கள் கிடைப்பாங்க. நிறைய வேலை ஒரே சமயத்தில் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஒரு வேலையை அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு எல்லாரும் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். அப்படியாக உங்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள், உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அங்கங்கிருந்து கொஞ்சம் பண உதவி அதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி தான் நிறைவேற்ற போகிறோன்ற மாதிரி பிரமிச்சு போயிருந்த கடமைகளை, பொறுப்புகள் எல்லாம் வந்து நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமாக 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நன்றி. நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.